Hello students, last video நம்ம வந்து introduction of bookkeeping பத்தி பார்த்தோம். That is meaning and definition, advantages and disadvantages, features and objectives. இதெல்லாம் வந்து நம்ம bookkeeping பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் வெர்சஸ் அக்கௌண்டிங், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதே போல் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி இது மூணுத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த புக்ஸுக்கு தட் இஸ் அந்த ரெக்கார்ட்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோவோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புக் கீப்பிங்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அக்கௌண்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப், தட் இஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து அதர் தேன் தட் அந்த ப்ரைமரி ஸ்டேஜான புக் கீப்பிங்கினுடைய ப்ரைமரி ஸ்டேஜான ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அதர் தேன் தட் இஸ் கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் தான் வரும். ஓகேவா. ஸோ ஃபாலோயிங் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ எந்தெந்த விதத்தில் இந்த புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த ஹெட்டிங் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப். ஓகே, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, கேஷ் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷனா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுன்னு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. தட் இஸ் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், இது ரெண்டுத்தும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அக்கௌண்டிங்கில் என்ன ஸ்கோப் இருக்குன்னா, இட் இஸ் கன்சர்ன்டு வித் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை கிளாஸிஃபை பண்ணுறது, அதை சம்மரைஸ் பண்ணுறது. அதாவது கிளாஸிஃபை பண்ணுறது, நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ரெவென்யூ அக்கௌண்ட்டுன்னு தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஹெட்டில் வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் போடுவோம்னு சொன்னோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் சம்மரைசிங். ஓகேவா. அந்த சம்மரைஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுறதுன்னா என்ன, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடச்சிருக்கா, எதனால லாஸ் கிடச்சிருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் டேட்டா, அதாவது நம்ம பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை எடுத்து சொல்கிறதுக்கும் வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டேஜ். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குது புக் கீப்பிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ப்ரைமரி ஸ்டேஜ், அதுதான் முக்கியமான முதல் நிலை. புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் த பேஸ் ஃபார் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கினுடைய ஒரு பேஸ், ஒரு அடித்தளமே வந்து இதுதான். இந்த ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லைன்னா அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். ஓகேவா. ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங். இதுதான் வந்து அக்கௌண்டிங்க்கு வந்து ஒரு அடித்தளமாக, ஒரு பேஸாக வந்து அமையுது. ஸோ என்ட்ரிஸ் எல்லாத்தையும் சரியான முறையில் ஜேர்னலைஸ் பண்ணிவிட்டு அதை லெட்ஜர் அக்கௌண்டிங்கை போஸ்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே இல்லைன்னா அக்கௌண்டிங் அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற விஷயத்தையே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியணும்னா என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ புக் கீப்பிங் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ். அக்கௌண்டிங்ன்றது அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ரைமரி ஸ்டேஜ், இட் இன்க்ளூட் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ப்ரைமரி ஸ்டேஜுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேஜஸ், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரேட்டிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும், அக்கௌண்டிங் ஸ்டேஜில் தான் வரும், அக்கௌண்டிங்கில் தான் அது வரும். ஓகே, அடுத்தது நேச்சர் ஆஃப் ஜாப். இட் இஸ் ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் இன் நேச்சர். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஆல்ரெடி, ஒரு சின்ன மளிகை கடையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா புக் கீப்பிங் அப்படின்றது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கான கம்பெனிக்கான ரா மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம ப்ராடக்டை நம்ம வந்து சேல் பண்ணுவோம்,
அதில் வந்து நமக்கு இன்கம் வரும், இல்லை நமக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதாவது சேலரிஸ் இதெல்லாம் பே பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ புக் கீப்பிங்கில் ஜேர்னல் என்ட்ரி போடுறதும் லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறதும் லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இட் இஸ் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அனலைட்டிக்கல் இன் நேச்சர். அதாவது இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம். இந்த ரெகுலராக நடக்கிற விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து இந்த தேவைப்படுது. ஓகேவா? அடுத்தது நாலேஜ் ரிக்வயர்ட். புக் கீப்பிங் பண்ணணுன்னா என்ன நாலேஜ் வேணும்? ஒன்றும் இல்லை, இப்போ +1 ஸ்டூடெண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரினா என்ன, லெட்ஜர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா புக் கீப்பிங் அப்படின்ற ஒர்க்கை உங்களால் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிள். நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் ஹெட்ஸில் வந்து அதை நம்ம பிரித்து போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு பெரிய ஸ்கில்ஸ் செட் இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அவசியம் கிடையாது. பேசிக் நாலேஜ் ஆஃப் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இட் ரிக்வயர்ஸ் பேசிக் நாலேஜ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங். ஸோ புக் கீப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அந்த பேசிக் நாலேஜை வச்சு என்ன பண்ணலாம், அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து புக்கில் எழுதலாம். அதே போல் வந்து லெட்ஜர் அக்கௌண்டிங்க்கு அதை போஸ்டிங் பண்ணலாம். ஸோ பெரிய அளவுக்கு நாலேஜ் வந்து புக் கீப்பிங்க்கு தேவை. அதுக்கு வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஈவன் +1 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே கூட உங்களால் புக் கீப்பிங் பண்ண முடியும். அடுத்தது அக்கௌண்டிங். இட் ரிக்வயர்ஸ் தரவு நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஆனால் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங்கினுடைய நாலேஜ் வந்து தெரியணும். அதோடைய கான்செப்ட்ஸ் என்ன, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்ன, என்னென்ன கொள்கைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும். அதே போல் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்க்குன்னு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இந்த அக்கௌண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ், படிப்பு, ஸ்கில் செட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்கில் ரிக்வயர்டு. என்ன ஸ்கில்ஸ் வேணும்? அனலைட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் புக் கீப்பிங். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த புக்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் புக் கீப்பிங்கில் வந்து கிடையாது. என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அதை மட்டும் நான் என்னுடைய புக் கீப்பிங்கில், தட் இஸ் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸில் வந்து நான் வந்து எழுத போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து எந்த அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஆய்வு செய்து அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு செய்யக்கூடிய ஒரு அறிவுத்திறன் எனக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. ஆனால் இட் ரிக்வயர்ஸ் அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ். அதாவது எனக்கு எந்த இடத்துல ப்ராஃபிட் அதாவது என்ன எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணியிருக்கேன், ஏன் என்னோடய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது, நான் எந்த இடத்துல என்னுடைய எக்ஸ்பென்சஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட் அப்படின்றது வந்து இந்த அக்கௌண்டிங்கில் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அமங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. புக் கீப்பிங் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். தட் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ், தட் இஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ். இதை தான் வந்து நம்ம புக் கீப்பிங் சொல்கிறோம். ஸோ அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர், இது ரெண்டும் தான் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்தது அக்கௌண்டிங்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் அனலைசிங், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சரியான முறையில் ஒரு கொள்கைகள் முறைப்படி கொண்டு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி. அது என்னன்னு பார்க்கலாம். புக் கீப்பிங் இஸ் த பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங், புக் கீப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அக்கௌண்டிங் என்ற விஷயம் கிடையாது. ஸோ அக்கௌண்டிங்கில் ஒரு பகுதியாக வந்து புக் கீப்பிங் வந்து இருக்குது. இட் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்னுடைய ஒரு முதல் நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் கீப்பிங். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த புக் கீப்பிங்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அக்கௌண்டிங் இஸ் பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. இப்போது புக் கீப்பிங் முடிஞ்சிருச்சு. அக்கௌண்டிங்கில்
புக் கீப்பிங் ஒரு பகுதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல் அக்கௌண்டன்சியில் ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, அதாவது டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை கிளாஸிஃபை பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணுறது, அதை இன்டர்பிரேட் பண்ணுறது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங். ஸோ புக் கீப்பிங், அக்கௌண்டிங் உங்களுக்கு என்னன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்டன்சின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் கண்டெய்ன்ஸ் அ ஸ்டாண்டர்ட்ஸ், பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் இன் அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டிங்கில் வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து அதில் இருக்கணும், என்ன பிரின்சிபல்ஸ், என்னென்ன கொள்கைகள் வந்து அதில் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன வழிமுறைகள் வந்து அதில் ஃபாலோ பண்ணணும், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ராசஸில் வந்து அது இருக்கணும், என்ன பாலிசிஸ் அதில் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும். இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான கணக்கு வழக்குகள் பண்ணாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. எல்லாருமே ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸை தான் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது, ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர், பாலிசிஸை தான் வந்து அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் எந்த கம்பெனி வந்து டாப்பில் இருக்குது, எந்த கம்பெனி வந்து இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு அனலைசேஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சியில் ஒரு பாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்னது ப்ரைமரி ஸ்டேஜ் புக் கீப்பிங். புக் கீப்பிங் வந்து அக்கௌண்டினுடைய ஒரு பார்ட்டு, அக்கௌண்டிங் வந்து அக்கௌண்டன்சினுடைய ஒரு பார்ட்டு. ஓகேவா? ஸோ புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் நாலேஜ், அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங்கை வந்து பண்ண முடியும். அதே போல் எல்லா ஃபர்ம்ஸும், எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து தான் கடைப்பிடிக்கணும். இப்போ ஸ்கூல்ஸ்னால் சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நான் அதற்கான ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஸ்கூல் வைக்கணும், யூனிஃபார்ம்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து மாற்றி எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் இந்தந்த டைம் பீரியடில் தான் வந்து நடக்கணும், செய்யணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்டிங்கை வந்து ஒரு சரியான ப்ரொசீஜர், பாலிசிஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதற்கான கொள்கைகளை கொடுக்கக்கூடியதுன்னா இந்த அக்கௌண்டன்சி தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் அமங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.